மாண்புமிகு உறுப்பினர் கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதிக்கு கடல் நீரின்றி குடிநீர் ஆக்கும் திட்டம் இப்பொழுது நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. பல்லாவரம் பகுதியிலே எல்லா குழாய்கள் பதிக்கின்ற பணிகள் முடிவு பெற்றுள்ளது. ஆகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தொகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த பணிகள் 10 MLD குடிநீர் வழங்குவதாக தெரிவித்திருக்க அதிகாரிகள் அது எப்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது ஈசிஆர் ரோடு நீங்கள் மகாபலிபுரம் சாலையிலிருந்து இடையில 18 பெரிய நகரங்கள் போல் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அந்த 18 நகரங்களுக்கும் பல்லவரத்திற்கும் தாம்பரத்துக்கும் அதை தொட்டி மாங்காடு போன்ற இடங்கள், அதே மாதிரி பூந்தமல்லி போன்ற இடங்கள், அங்கே இருக்கிற ஆவடி நகராட்சி போன்ற அனைத்துக்குமே இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 400 MLD புதிதாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 4200 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கி பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய முடிவு காலம், அந்த பணி முடிகிற காலம் 27வது வருடம். 27வது வருடம் தான் முடிய வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு 400க்கு ஒரு 200 MLD முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம். இப்போ குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது, ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே 200 MLD கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம்.